சார், எங்க தாத்தாக்கு சென்னையில் நிறைய சொத்துகள் இருக்கு. அவர் இறக்கும்போது அதெல்லாம் அவரோட வாரிசுதாரருக்கு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. அதை நாங்க விற்க போனா ப்ரொபேட்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சார்? ஒரு நபர் உயில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டாருன்னா நீதிமன்றம் மூலியமா அந்த உயில் சட்டப்படி செல்லுண்டு ஒரு லீகல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு பேரு தான் ப்ரொபேட். சுருக்கமா சொல்லணும்னா இறந்து போன நபரோட உயிலுக்கு உயிர் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தா அந்த உயில்ல எக்ஸிக்யூட்டர்னு யாரையாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதே கோர்ட் அந்த எக்ஸிக்யூட்டருக்கு இறந்த நபரோட சொத்துக்களை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கும். அது சரி சார், எல்லா உயிலையுமே ப்ரொபேட் பண்ணணுமா? கண்டிப்பா எல்லா உயிலையும் ப்ரொவைட் பண்ணணும்னு மேண்டேட்டரி கிடையாது. இப்போ உங்க தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி சென்னையில இருக்கு, அதே மாதிரி ஏதாவது மெட்ரோபாலிட்டன் ஏரியா லைக் மும்பை, கொல்கட்டால இருந்துச்சுன்னா மேண்டேட்டரியா ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை உங்க தாத்தாவோட அசட்ஸ் ஏதாவது பேங்க் இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துச்சுன்னா அவங்க கம்பல் பண்ணாங்கன்னா நீங்க ப்ரொவைட் பண்ணணும். இல்ல வாரிசுதாரர்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் இருந்தா அதையும் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். சார், ப்ரொபேட் வாங்க நான் வழக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்றீங்களே, நான் எந்த நீதிமன்றத்துல வழக்கு போடணும்? உங்க தாத்தா கடைசியா எங்க வாழ்ந்தாரு, அப்படி இல்லைன்னா அவங்க சொத்துக்கள் எந்த மாவட்டம் இல்லைன்னா உயர் நீதிமன்ற அதிகார வரம்புக்குள்ள வருதோ அங்க நீங்க போய் வழக்கு தாக்கல் செய்யலாம். ரொம்ப நன்றி சார். நான் கிளம்பவா? என்னோட கன்சல்டன்சி ஃபீஸ் நெக்ஸ்ட் டைம் வரப்ப பாப்போம் சார். இது ஏதோ ஒரு தடவை வரப்போ சொல்றீங்க.